அடுத்தது இந்த ஊர் நல்ல சோலையா இருக்கு. உங்களோட ஊரும் இந்த ஊரும் நல்ல எவ்வளோ பெருசா இருக்கு பாத்தீங்களா? ஒவ்வொருத்தரும் தங்கள் தொழில்களை செய்து கொண்டு இது வசதியாக இருக்குது. ஒவ்வொன்றும் ரசிக்கும்படியாக இருக்கு. மணலா இருந்தா கூட புதஞ்சு போய் போகலாம். ஒத்தையடி பாதைகள்ல இருக்கிற மகிழ்ச்சி எங்கேயுமே இல்லை. முந்தின நாள் 3 பேர் இதில் வந்து 3 பேரும் விழுந்தெழும்பி தான் போனவே. இருந்த பிறகு அனுபவம் அது ஃப்ரீயான இடத்துல இருந்து சமைச்சு சாப்பிடுவோம் நண்பர்கள். 2015 பிறகு தான் புள்ளி அப்படி போட்டது. கூட சொல்லணும் 15 சிறப்பு சொல்லணும் எங்களுக்கு. இப்போ சிங்கம் புலி கரடி வந்துச்சுன்னா என்ன செய்யறது? 6-7 வருஷமா இப்படி தொடர்ந்து 10-15 பேர் ஒரு சீசனுக்கும் விழுந்தோண்டே இருக்காள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற அல்லாறு என்ற ஊரை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இந்த ஊரில் பார்க்க ரசிக்க என்ன இருக்குது, இந்த ஊரில் வாழ்கிற மக்கள் எங்களோட என்னென்ன தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்போ நான் நிற்கிற இந்த பிரதான வீதி சாவகச்சேரி கச்சாய் பிரதான வீதி. இந்த பக்கம் போனால் கச்சாய்க்கு போகலாம். இந்த பக்கம் திரும்பி 2.9 கிலோமீட்டர் பயணம் செய்தால் சாவகச்சேரி சந்தி பகுதிக்கு போகலாம். இதுவே யாழ் நகர பகுதியிலிருந்து இந்த இடத்துக்கு வர போகிறீங்களா அன்னளவாக 21 கிலோமீட்டர் நீங்கள் பயணம் செய்யணும். இப்போ இந்த இடத்துல இருந்து தான் என்னுடைய பயணத்தை தொடங்க போகிறேன். ஏற்கனவே கச்சாய் என்ற ஊர் காணொளி பதிவு செய்யும் போது இந்த வீதியினுடைய இந்த பக்கத்தை, அதாவது இடப்பக்கத்தை காட்டியிருப்பேன். அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியும் அல்லாரைக்கு உள்ளதான் வருது. எனவே இந்த பகுதியை பார்க்க விரும்புகிறவர்கள் பவனீசன் கச்சாய் என்று தேடினா இந்த பகுதி காணொலியை நீங்கள் பார்க்கலாம். அந்த கச்சாயை காட்டும்போது இதால் தான் போனாங்க. அப்போ அதை காட்டியிருக்கிறேன். திரும்ப அந்த இடத்துக்கு போகிறது பயனில்லாதது. எனவே முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இப்போ அல்லாறு என்ற ஊர் எங்கே இருக்குன்றதை வரைபடத்தில் காட்டுறேன்னு வாங்கோ. ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த இடத்துல இருக்குது பாருங்கோ. வெளிக்கோடு சிவப்பாக இருக்குல்ல, இந்த இடம் அவ்வளவுதான் அல்லாரை. சாவகச்சேரி நகர பகுதியிலேருந்து கச்சாய் பிரதான வீதியால் வரும்போது இந்த இடத்துல ஆரம்பிக்குது. இப்போ நாங்கள் நிற்கிறது இந்த இடத்துல தான். இந்த வீதியினுடைய இந்த பக்கம் நான் ஏற்கனவே பதிவு செய்துட்டேன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் இவ்வளவு பகுதியையும் தான் சுற்றி காட்ட போகிறேன். முழுமையாக பாருங்கோ. ஏதாவது இடங்களை தவற விட்டால் நீங்கள் கருத்தாக பதிவு செய்யலாம், அல்லது திரையில் தெரிகிற என்னுடைய இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் அனுப்பி வையுங்கோ. நான் எதிர்காலத்தில் தவறவிட்ட இடங்களை பதிவு செய்ய முயற்சி செய்கிறேன். இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து எங்களுடைய பயணத்தை தொடங்குவோம். இதில் ஒரு குறுக்கு வீதி போகுது இடப்பக்கம். இந்த வீதிக்கு போய் வருவோம். இந்த வீதியினுடைய பெயர் அருகம்புலம் பிள்ளையார் கோவில் வீதி. அந்த அருகம்புலம் பிள்ளையார் கோவில் அடிக்கும் போகும். சரி, இப்படியே இந்த வீதியால் பயணம் செய்வோம். இதில் இடப்பக்கம் அருகம்புலம் 2ஆம் வீதி போகுது. அதுக்குள்ளே நாங்கள் போக வேண்டாம். நிறைய குறுக்கு வீதிகள் போகுது. நாங்கள் இப்படியே நேர போனோம்னா பிள்ளையார் கோவில் அடிக்கு போகலாம். வலப்பக்கம் நல்ல சோலையாக இருக்குது. வீட்டு வளவுகள் எல்லாம் சரி. கோயில் அடிக்க வந்துட்டோம். இப்படி இந்த கோவிலை சுற்றுவாங்க. இதில் இடப்பக்கம் இருக்கிறது சங்கர் பொது நூலகம். சரி, கோவிலை பார்த்து கொண்டு வாங்க.
அப்படியே இடப்பக்கம் பாருங்க, இதில் ஒரு கேணி இருக்குது. அடுத்தது இதில் சப்பை ரதம் வர இடம் இருக்குது. இந்த பகுதியில் இருக்கிறது தேர்முட்டி. கோவிலினுடைய முன்பகுதி எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு யோசிப்பீங்கள். பாருங்கோ, இதுதான் கோவிலினுடைய முன்பகுதி. உண்மையிலேயே மிக சிறப்பாக இருக்குது. இதில் எங்களுடைய உந்துருளையை விட்டுட்டு இந்த கோவில் சூழலை பார்த்து ரசிப்போம். அல்லாரையில் இருக்கிற அருகம்புலம் பிள்ளையார் கோவிலை உங்களுக்கு காட்டினான். இந்த கோவில் கோபுர அமைப்போட மிகச்சிறப்பாக இருக்குது. அதை விட இன்னொரு சிறப்பு இருக்குது, என்ன தெரியுமா? இது கோவிலுக்கு முன்னுக்கு வயல்வெளி பார்க்கவே மிக சிறப்பாக இருக்குது. அதில் பாருங்க, வாகனங்கள் போகிறது தெரியுதா? அதில் ஒரு வீதி போகுது. இந்த பகுதி வயல் நிலம், வயல் விதைச்சிருக்குது. நெல் முளைத்து சாதுவாக பச்சை பசையல் என்ற தன்மையை உணர முடியுது. இன்னொரு ஓரிரு மாதங்களில் இந்த இடம் மிகச் சிறப்பாக இருக்கும், பார்க்குறதுக்கே வடிவாக இருக்கும். அதில் ஒரு குளம் இருக்குது. சரியா? இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து அடுத்த கட்டமாக பயணம் செய்ய போகிறோம். கோவிலினுடைய இந்த பகுதியால் போவோம். சரி, இனி இப்படி அடுத்த கட்டம் பயணம் செய்வோம். கோவிலினுடைய தெற்கு பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்க. 2 மாமரம் நிற்குது, 2ம் நல்லா காய்ச்சிருக்குது பாருங்க. இப்போ என்ன செய்வோம்னா, கோயிலுக்கு முன்னுக்கு போகிற வீதி ஊடாகவே பயணம் செய்வோம். சரி, இந்த வீதியால் இடப்பக்கம் பயணம் செய்வோம். இப்படி போகும். இந்த பக்கம் வயல்வெளி தான். சரியான வீதி அமைப்பு சில இடங்களில் இருக்கிறது இல்லை. இது பதிவில் இல்லாத வீதி என்ன தெரியல, ஆனால் பதிவில் இருக்குது. அந்த இடம் மட்டும் வந்து அது கோயிலுக்கு முன் வரைக்கும் வந்து அதுக்கு இங்கால கொஞ்சம் இடம் இல்லை. இதுக்குள்ளே தான் வெள்ளம் நிற்கிது. சில வழிகளில் மழைக்காலத்தில் வெள்ளம் ஓடுற இடமோ தெரியல. சரி, இப்படியே பயணம் செய்வோம். இந்த பகுதியில் குடியிருப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய குறுக்கு வீதிகள் போகுது. இல்லை, குறுக்கு வீதிகளுக்குள்ளேயும் எங்களால் போக முடியாது. நேரம் ஒரு வீதி போகுது, அதுக்குள்ளே போக முடியாது. இதால் போவோம். இதில் பாருங்க, ஒரு பெரிய கடை தொகுதி இருக்குது. அல்லாரை வீதி மீசாலை கண்டுருக்கு, என்னென்னு தெரியல. இதில் இடப்பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. நாங்கள் முதல்ல நேராக போய் வருவோம். ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆசிரியர்கள் அப்படி இப்படி என்ன நிறைய பேர் நிற்கணும். எல்லோரும் போனதுக்கு பிறகு வந்து பதிவு செய்வோம். இப்படி நேராக போவோம். இந்த பகுதியில் வீடுகள் மிக குறைவாக இருக்குது. தென்னந்தோப்புகள்லாம் அதிகம். இதில் இடப்பக்கம் இன்னொரு வீதி போகுது. இதுல ஒரு கோவில் இருக்கு, போய் வருவோம். இந்த இடத்துல முதலே இப்படித்தான் குடியிருப்பா அல்லது குறைஞ்சிருக்கான்னு தெரியல. யாராவது பெரியவர்கள் வந்தால் அவர்கள்ட்ட கேட்டறிவோம். இதில் இருக்கிறது பண்டைத்தரை பிள்ளையார் கோவில் அப்படிதான் நினைக்கிறேன். கோவிலை சுற்றுவோம்.
கோயிலுக்குள்ளுக்கு மரம் பறிக்கப்படாமையே நிற்குது. கோயிலை சுற்றி குடியிருப்புகள் இல்லை, ஆனால் நல்ல சோலையாக இருக்குது. அதுக்குள்ளே ஒரு வீதி போகுது, அந்த வீதிக்கு போய் வருவோம். வாகனங்கள் போன அடையாளம் இருக்குன்றதால போகிறேன். ஓ, இதில் ஒரு கோவில் இருக்கு. என்ன ஆலமரங்கள் நிறைய நிற்குது. இதில் ஒரு கோவில் இருக்குது. அந்த இடத்துல இருக்கிறது ஒரு பிள்ளையார் கோவில். இந்த இடத்துல இன்னொரு கோவில் இருக்குது. இது என்ன கோவில் என்று எனக்கு தெரியலை. கூடுதலாக இந்த அன்னமார் கோவிலாக இருக்கும் அல்லது வைரவர் கோவிலாக இருக்கும். உள்ளுக்கு பாருங்க. அடுத்தது இந்த இந்த கோவிலுக்கு சிறப்பு என்னென்னா, இங்கே நிற்கிற ஆலமரம். இந்த இடத்துல பாருங்க, பெரிய ஒரு ஆலமரம் நிற்குது. அப்படியே மேலே வரைக்கும் பாருங்க, அவ்வளவு பெரிய ஆலமரம் உண்டு. சரி, அதே மாதிரி அந்த இடத்துல பாருங்க, ஒரு பெரிய ஆலமரம் நிற்குது. அவ்வளவு பெரிய இந்த பெரிய ஆலமரம் என்று நீங்கள் வியக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடம். இதில் இருக்கிறது அம்மா மரமாக இருக்கும். அம்மா மரம் ஒரு சின்ன மரமாக தான் இருக்குது. அதில் இருந்து வார கிளைகளில் இருந்து விழுந்த விழுதுகள் அந்த அம்மா மரத்தை விட பெருசாக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? கடவுளே, இந்த கோவில் சூழலை பாருங்க எப்படி இருக்குண்டு. இது கோவில்ன்றதை விட இறைவன் இந்த இடத்துல தான் இருப்பார் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எங்களுக்கே இந்த இடத்துல நிற்க ஆசையாக இருக்குது சத்தியமாக. அந்த முன்னைய காலங்களில் ஊர் வழிபாடுகளில் இருக்கிற சிறப்பே இதுதான். ஏனண்டா ஒரு மரத்துக்கு கீழையும் ஒரு குடிசைக்கு கீழையும் இறைவனை வைத்து வழிபட்டார்கள். அதனால் மகிழ்ச்சி அதிகமாகவே பொங்கி இருந்தது. சரி, இப்போ இந்த கோவில் சூழலை பார்த்து ரசிங்க. அடுத்த கட்டமாக எங்களுடைய பயணத்தை தொடங்குகிறோம். அதில் ஒரு அம்மா வந்தவா. அந்த அம்மாவை கேட்டேன் நான், என்ன கோவிலண்டு. இந்த ஆலமரம் நின்ற கோவில் பைரவர் கோவிலாம். இப்போ இடப்பக்கம் போவோம். இந்த வீதியினுடைய இரண்டு பக்கமுமே தொடர்ச்சியான குடியிருப்புகள். எல்லாரையில இதுவரைக்கும் 2-3 கோவில்களை கண்டுட்டேன். 2 பிள்ளையார் கோவில், பெரிய கோவில். ஜாலி. இப்போ வலப்பக்கம் திரும்புவோமா? தாளியடி அம்மன் கோவில் வீதி. தாளியடி அம்மன் கோவில் வீதி முதலாம் ஒழுங்கை. இதுக்குள்ளால அவர் ஒழுங்கை போகுது. ஆனால் நாங்கள் இந்த வீதியால் தான் போக போகிறோம். சரி, அம்மன் கோவில் அடிக்கு வந்துட்டேன். ஓ, பார்த்தீங்களா இந்த கோவில் அவ்வளோ வடிவாக இருக்குண்டு. அருமை அருமை. இப்படி இந்த கோவிலினுடைய முன்பகுதியை பாருங்க, தென்னந்தோப்பு. சரி, இந்த கோவிலை சுற்றுவோம். கோவில் மதிலுக்குள்ள, அதாவது உள் வீதியிலேயே நிறைய மரங்கள் நிற்குது பாருங்க. அதிகமான மரங்கள். கோவில்களுக்கு அழகாக கொடுக்கறது மரங்கள் தான். அது உள்வீதிக்குள்ளே நின்று அதை பாதுகாத்து கொள்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று தான்.
மழைக்காலம் என்றதால கொஞ்சம் யோசனையாக இருக்குது. நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்க மழை வந்துடும், இது நேர போகணும். ஆனால் நாங்கள் இந்த ஒத்தையடி பாதையால் போக போகிறோம். ஏன்னா ஒத்தையடி பாதைகளில் இருக்கிற மகிழ்ச்சி எங்கேயுமே இல்லை. ஐயோ, ஆனால் என்ன இப்படி போகும்போது திடீரென்று சிங்கம் புலி கரடி வந்துச்சுன்னா என்ன செய்கிறது? இங்கே வராது இருந்தாலும் சொல்கிறேன். நல்ல ஒரு பச்சை பசேல் என்று இருக்கிற இடம். எங்கேடா வீதி போகுதுன்னு தெரியாமல் நிறைய குறுக்கு வீதிகள் போகுது, ஒத்தையடி பாதைகள். இது நடைபாதை போல. ஐயோ, ஓ, மழை பெய்தான் சிறப்பாக இருக்கும் இந்த இடம். ஐயோ, இதுக்கு அங்கால போனால் வீடு ஃப்ரீயான இடத்துல வந்திருந்து சமைச்சு சாப்பிடுவோம் நண்பர்களை. அந்த பக்கமும் ஒரு வீதி போகுது, அங்கே போகலைண்ணா. இந்த பக்கம் போகும். உண்மையாக நல்ல பச்சை பசையிலேருந்து சிறப்பாக இருக்குது இந்த இடம். சரி, நாங்கள் இப்போ ஒத்தையடி பாதையால் வந்த நாங்கள் வீதியில் தான் வந்து ஏறுறோம். குளமா குளமா இது? சரி, எல்லாரும் என்ற ஊரை சுற்றி பார்த்து கொண்டு கேட்க இந்த ஐயாவை சந்திச்சேன். நான் ஐயாவோட 2 வார்த்தை கதைப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட பெயர்? குணசேகரம், பேரின்பம். இப்போ இந்த இடம் இது? இது எல்லாரும் வடக்கு. தெற்கென்றால் அங்கே தம்பு தோட்டத்தடி மட்டும். இதுவும் அவங்க மருதடி கொடிகாமம் வீதி வரைக்கும் போகுதல்ல, அங்கே மட்டும் போகுது. இப்போ இந்த ஊருக்கு சிறப்பான என்ன சொல்லுவீங்க? ஊருக்கு சிறப்புன்னு சொன்னால் ஒவ்வொரு ஊருக்கும் தனி சிறப்பான ஒன்று இருக்குன்னு தானே. உங்களோட ஊரில் இது இங்கே பிறந்த ஊர் தானே? ஓ, நாங்கள் பிறந்தோம். அப்போ நீங்கள் இன்னும் கூட சொல்லணும், 15 சிறப்பு சொல்லணும் எங்களுக்கு. இப்போ 15. சரி, ஒன்று சொல்லுங்க. கிராமத்துக்குள்ள சகல வசதியும் இருக்குது. என்னென்ன வசதி இருக்கு? ஸ்கூல் இருக்குது, கரையால் அது இந்த ரோட்டை விடுங்க. என்னண்டு? ஓ, வீதி குறை இருக்கா? வாராக்கள் எல்லாம் விழுந்தணும் தான். ஓ, இந்த ரோட்டு அப்படித்தான். இது பிரதான வீதி தானே? இல்லை, இது உள்ளூர் வீதி. இதுக்குள்ள எத்தனை குடும்பங்கள் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு? இல்லைங்க, முழுக்க அங்கே பொறுக்க இதுக்கு ஞாபகம் குடும்பம் இருக்குது. அப்போ இந்த வீதி இன்னும் போடல? அது போட இல்லை, வச்சுக்கிறாங்க. இந்த முறையும் ஏதோ வந்து ரோட்டுகள் பதியக்குள்ள நான் இந்த ரோட்டை தான் பதிஞ்சேன் நான். ஆனால் அப்படியே இருக்குது, இன்னும் வேலை செய்ய இல்லை, அவங்க ரோட்டு வேலையும் செய்ய இல்லை. அங்கே அதில் அதுக்கால ஜல விரையில் அது அவரும் தண்ணி முழுக்க. அதாலே இது இப்போ இதால விரையில்லாதா? இது விரையில் லஞ்சால வந்து வேறுங்க. வாங்க பார்ப்போம். இதில் கொழுகுறோம், வெடிக்குமே கிடைக்குது, டும் டும் மண்டு வெடிச்சு விட்டுரும். இந்த பாதை வந்து அதுக்கால சரங்கள் விரையில் அது. ஓ, நல்ல காலம். நாங்கள் அதான் இதால் ஒத்தையடி பாதை வந்து இந்த பாதை சும்மா திறந்து விட்டு கிடக்குது. சரி சரி, நாங்கள் வந்த ஒத்தையடி பாதை இதால வந்திருந்தா வெள்ளம் தானே. இது இங்க பொறுக்க நிற்கும் தண்ணி. இப்போ மழை குறைவன்றதால மழை குறைவன்றபடியே அப்படி தண்ணி நிற்கு. எல்லாம் கொஞ்சம் கூட மழை பெய்யுமான்னு சொன்னால் தண்ணி இங்க பொறுக்க நிற்கும். இங்க இருந்து அங்க அந்த கோயில் அந்த அளவு இருக்கும். இதால போக்குவரத்து செய்யலாத அதால நீ சனம் எல்லாம் பிளங்கி கொண்டு இருக்கும். அந்த பாதையெல்லாம் பிளங்குறது. இந்த பாதை வந்து அந்த நேரம் சும்மா மக்கிய கொண்டு போட்டு எல்லாம் இடறி கொண்டு இதால அந்த எஜுகேஷனில் வேலை செய்கிறவரால் இதில் விழுந்து அவருடைய காலே கலண்டு அவர் இப்போ என்ன இருக்கிறாரோ தெரியல. கால் இடுப்பு. ஓ, இதில் அப்படியே வலிக்கு விழுந்தது. இப்போ இந்த வீதியை பற்றி சொல்லும் போது நீங்கள் சொன்னீங்க ஒரு ஆள் விழுந்து இடுப்பு கலண்டது. உள்ளுக்கு ஒரு அண்ணா சொன்னவர் இந்த வீதியில விழுந்தெழும்புறதையும் சொல்லுங்க உண்டு. அப்படி எத்தனை விபத்து நடந்திருக்கு இந்த வீதியில? என்ன பேர் இதால பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில கூட போய் கிடந்திருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை பேர்? அதான் இப்போ அந்த சொல்றாங்க அந்த அதுக்கு எல்லாரும் அந்த இருக்கிறவர் அவர் இதில் விழுந்து அவர்கிட்ட இடுப்பு இதாண்டு அவர் ஆஸ்பத்திரி எல்லாம் இருந்து சரியா இதாண்டு இப்போ ஒழுங்காக நடப்புறோ தெரியாது. அந்த அப்படி இருந்தது. வேற போன வழிய
ஒரு டீச்சர் அந்த ஒரு உள்ளே ஏற்றுறக்கு வீரசிங்கத்து போகிறக்கு இதில் வந்து அதிலேயே விழுந்து அவரது சரக்கு அப்படியே விழுந்துவே கிடந்து வேந்து அவங்க எல்லாம் படம் எல்லாம் உடைஞ்சு பெண்ணு நான் தான் எங்கள் மகளை கூப்பிட்டு சொன்னேன். அது இப்போ அங்கே விழுந்துவேன், நான் என்ன செய்கிறேன் பொம்பளை என்னைக்க. அப்போ இல்ல அந்த நேரங்கள்ல ஐயா இப்ப என்ன சொல்லுங்க பாபம், ஒரு ஆள் விழுந்து இருக்கே நாங்க அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. மனிதர்களா நாங்க போய் அது நீங்க சொல்றது விளங்குது எனக்கு. பிள்ளை சைக்கிளை தூக்கினேன், தூக்கிட்டீங்க அவ கூப்பிட்டு விட்டு ஒரு கபடியாக தூக்குங்க சொல்லி தூக்கி எடுத்து பேருந்து அவ திரும்பித்தான் விட்டது. உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் விழுந்திருப்பேனும், விபத்து எத்தனை நடந்திருக்கும் இதுல? அது ஒரு வருஷத்துல கடைசி ஒரு 15 பேருக்கு இந்த ஒவ்வொரு இந்த வெள்ள இப்ப இருக்கிறது. நீங்க சொல்ற இப்ப முதல் ஒன்று சொன்னீங்க இடுப்பு கலண்டது, அடுத்தது வாயில எல்லாம் காயம்னு சொன்னீங்க. அது ஒரு பெரிய விபத்து தான் இங்க நடக்குது. சிலர் இப்ப நேற்று முந்தின நாள் 3 பேர் இதுல வந்து 3 பேரும் விழுந்தெலும்பி தான் போனவே. ஒவ்வொரு முறையும் இதுல சேதம் வந்தோண்டே இருக்குது ஆக்களுக்கு. 6-7 வருஷமா இப்படி தொடர்ந்து 10-15 பேர் ஒரு சீசனுக்கு விழுந்தோண்டே இருக்காள். ரோட்டு போட்ட முட்டத்துல கொஞ்சம் இதா கிடந்தது. இப்ப என்ன நடந்திருக்குன்னா பாசிகள் பிடிச்ச உடனே ஐயா ஓராண்டுலயே 10-15 பேர் விழுதண்டா. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 6 ஆண்டா இது நடக்குதுண்டா, 60-65 பேருக்கு மேல காயப்பட்டார்கள், போய் படுக்கையில இருந்தாக்கள் இருக்குது. இருக்கு அதான் இந்த வீதியை பாருங்க, இங்க உங்களுக்கு இதுல காட்ட விளங்காது. இங்க மணல இருந்தா கூட புதஞ்சு போய் போகலாம். இது இப்படி இப்படி இருந்தா சறுக்காம இப்படி கிடக்குது, இப்படி இப்படி போகும் பக்கண்டு டக்கண்டு சறுக்கும். இது ரெண்டு சறுக்கும். அவடத்தில் ஆக மோசம் வந்து அவடத்துல தண்ணி நிக்கிறது, சேறுகளுக்கு இழுத்து கொண்டு விழுத்தி அரிச்சு கண்ணுகள். அப்போ ஒரு தடவை நான் மாறி மேரம் ஒரு மிஷினை கொண்டாந்து அந்த சந்தையில இருந்து இவ்வளவு உழுது போட்டு பரவினான். அடுத்தது இந்த ஊர் நல்ல சோலையா இருக்கு. இங்க பாருங்க இந்த வீதியை, வெளியில மண்டைய பிளக்குற வெயில். அது இந்த நாவல்கள் இப்படி சோழியா நிக்கிறபடியா தான் இப்படி. அதோட வீதி ஐயா இந்த நாவல் இல்லாத இடத்துலயும் அது அப்படித்தான். அங்க அலைஞ்சால மரங்கள் நிக்கிறதால வெக்க இல்லை, நிழலா இருக்கும். இதுக்குள்ள போக்குவரத்துக்கு எல்லாம் நல்லா பிரதானமா வேலைண்டா இந்த ஊர் மக்கள் இந்த கடந்த கால வேலைகள் என்ன தோட்டங்கள் எல்லாம் இருக்குது. வயல் தோட்டங்கள் இருக்கா? எல்லாம் இருக்கும். தோட்டங்களும் இருக்கு. தோட்டங்கள் வேற ஒரு இடத்துல இருக்குது போய் செய்கிறதுகள். ஒவ்வொருத்தரும் தங்கள் தொழில்களை செய்து கொண்டு இது வசதியா இருக்குது. சரி மக்களே, நாங்கள் இப்ப இந்த இடத்துல இருந்து அடுத்ததா பயணம் செய்வோம். ஒருவேளை இந்த ஐயாவை காணாம நாங்களும் வேகமா பயணம் செய்திருந்தா விழுந்தெலும்பி தான் போயிருக்கோம் போல கிடக்கு. பாசி இல்லாம இந்த வீட்டுல இங்க பாருங்க, அந்த பச்சையா தெரியுதுல்ல, அதெல்லாம் பாசி தான். அது ஒரு மட்டமா இருந்தா கூட ஐயா சறுக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. தெக்கி கூட மழை பெய்தா தெக்கி சளிகிறது வாகனங்கள் போய். அதில் வந்து அங்கால உள்ள கடைக்காரத்தை கடைக்கு வர வாகனங்களும் இதால போய்தான், இதுக்குள்ளால போய்தான் இங்கால உள்ள கடைகளை சாவன் பறிக்கிறது. இப்போ அது லோட்டில் உள்ள கோயில்கள் உள்ளைக்குள்ள அமர்ந்தது அமர்றது சொல்றது அப்படி வரும். சரி ஐயா, நன்றி. இப்போ மழை பெய்தா வெள்ளம் நிக்குமா? வெள்ளம் ஓடிடும். அந்த நீங்க காட்டின அந்த சரி, இந்த வீதியால இப்படியே பயணம் செய்வோம். ஐயா சொன்னதுக்கு பிறகு கொஞ்சம் பயமா கிடக்கு. உண்மையிலேயே சறுக்கும் தான், இதை பார்க்கும் போதே தெரியுது. இங்கே வேறுங்க, இதுக்குள்ள சறுக்காம போறது என்னென்னு போறது. பாருங்க அங்கங்க பாசி பிடிச்சிக்கிறாங்களா, பார்த்தீங்களா? வீதி வீதிக்குள்ளேயே பாசி. இந்த பகுதி மணல் வீதி. மணல் பாசி எல்லாமே இந்த வீதியில் இருக்கு. கூகுள் வரைபடத்தில் இல்லாத வீதிகள்.
இதில் ஒரு குளம், குளத்துக்கு பக்கத்தில் ஒரு கோவில். என்ன கோவில்னு தெரியல, போய் பார்த்து கொண்டு வருவோமோ. பூட்டி இருக்கு, அதில் பேரை காணையிலேயே. கூகுள் வரைபடத்தில் இருக்கும் பேர், ஆனால் காணையில். பக்கம் போய் வருவோம். நிறைய ஊர்களில் வீதி அமைப்பு சரியாகவே இல்லை, சரியான மோசமான நிலையில் இருக்கு. நாங்கள் கொடிகாமத்துக்குள்ள நுழைகிறோம். இந்த பக்கம் போவோம். இதில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. ஒரு வீதி முடிஞ்சது எனக்குன்னா, இது கொடிகாமம் வந்து நான் நினைக்கிறேன். இதில் இருக்கிறது கொடிகாமம் பிள்ளையார் கோவில். அதனால் திரும்ப நல்ல அறைக்கு போகும். இப்போ நாங்கள் பயன்படுத்தி வராத வீதியூடாக பயணம் செய்து சாவகச்சேரி கச்சாய் பிரதான வீதியில் போய் ஏறுவோம். சரி, இப்போ இந்த ஐயாவோட கதைப்பம். வணக்கம் ஐயா. சொல்லுங்க தம்பி. உங்களோட பெயர்? எளிய தம்பி சிவகுமாரன். இது இப்போ நான் நிற்கிறது இடம் இதெல்லாம் வடக்கு. நீங்கள் பிறந்தது? நான் பிறந்தா மந்தூர் மேற்கு, திருமஞ்சாது வெள்ளாம்பூக்கட்டி. இப்போ நீங்கள் மந்துவில் என்றாலும் இது பக்கத்து கிராமம் தானே? ஒரு 2 கிலோமீட்டர் வித்தியாசம். இப்போ இங்கே வந்த எவ்வளோ காலம் வெள்ளாம்பூக்கட்டி? நான் வந்து 23 வருஷம். இப்போ நல்லாறு என்ற ஊர் உங்களுக்கு எவ்வளவு ஆழமாக தெரியும்? 10 பேர் வந்து எனக்கு தெரியும். இந்த ஊர் முதல்ல எப்படி இருந்த ஊர்? இந்த ஊர் நம்மளுடைய விவசாய கிராமம் தம்பி. எல்லாத்தோடும் அகலும் இருக்கணும். போர்க்கால பகுதியில் இந்த இடம் அப்படி பயன்படுத்தப்பட்டது. இது ஒரு அனுபவமான பிரதேசம். இந்த இப்போ நான் நிற்கிற இடம் அப்படியா இருந்தது? எல்லாம் கொஞ்சம் தூரம் போகணுமா? இணையன் வீதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் விசாலம் உள்ள பெரிய இராணுவம் இதான் வந்து இந்த நீங்கள் இருக்க நடு இராணுவமாக நிற்கிறீங்க. நீங்கள் இப்போ இந்த இடம் இராணுவ முகாமாக இருந்த இடம். எத்தனை ஆண்டு இது விடுபட்டது? 2015 பிறகு தான் ஃபுல்லாக விடுபட்டது. அதுக்கு பிறகுதான் இப்போ இந்த இடம் இப்போ டெவலப் ஆகி கொண்டு வருது. இப்போ எல்லாம் இந்த தண்ணி எல்லாம் வச்சு இப்போ அமைச்சிருக்கு. பாத்தீங்களோ, இது இராணுவ முகாமாக தான் இருந்ததா? இது இராணுவம் ஆரம்பத்தில் இருந்து இராணுவம் முதல் முகாமாக இருந்த பிறகு இராணுவம் அதை ஆக்கிரமிச்சது. உங்களோட ஊரும் இந்த ஊரும் நல்ல ஊர். எந்த ஊரும் சிறந்த ஊர் ஐயா. இருக்கிற மக்களை பொறுத்து தான் ஊர் இருந்தது. உண்மைதான். மரங்களும் மக்களும் தான் ஊரின் சிறப்பை தீர்மானிக்கிறேன். இப்போ என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள்? நான் விவசாயம் செய்துருக்கிறேன். என்ன பயிர் செய்கிறீங்க? வாழை, தென்னை, மற்றது நெல். சரி ஐயா, உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி. வேற எப்படி நீர பூவம். இப்போ நாங்கள் வேறு ஒரு வீதி ஊடாக பயணம் செய்கிறோம். இப்படி போய் பிரதான வீதியில் ஏறணும். இதில் வலப்பக்கம் இருக்கிறது பள்ளிக்கூடம். பார்த்து கொண்டு வாங்க. யாழ்ப்பாணம் அல்லாரை அரசினர் தமிழ் வித்தியாலயம். நாங்கள் இப்போ என்ன செய்வோம்னா இந்த வீதியால் போவோம். இந்த வீதியால் போகல தானே, அப்போ இந்த வீதியை தெரிவு செய்வோம். பள்ளிக்கூடம் பார்க்காம போயிருப்போம் நல்ல காலம். பள்ளிக்கூடத்தை பார்க்க வந்ததால் இந்த வீதியை தெரிவு செய்து போகிறோம்.
ஆ அன்னைக்கு கதைச்சோம் தம்பியாக்கள் தாங்கள் பார்த்துதான். இதில் வலை பக்கம்தான் நாங்கள் போகணும். சரி, நாங்கள் வயல்வெளிக்கு வந்துட்டோம். அங்கே அந்த இடத்துல பாருங்கள் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் அவங்களுக்கு காட்டினான். பிள்ளையார் கோவில், அருகம்புலம் பிள்ளையார் கோவில். சரி, நல்ல சோலையா நல்ல பச்சை பசிலண்டு இருக்கிற ஒரு ஊர். இந்த பக்கம் வயல்வெளி தான். நாங்கள் இப்போ இந்த வீதிக்கும் போய் வருவோம். இந்த இதுக்குள்ளே ஒரு குறுக்கொடுங்க போகுது. இதுக்குள்ளே முதல் போகையில் ஒரு போய் வருவோம். போய் வந்து பிரதான வீதியூடாக நாங்கள் காணொளி ஆரம்பித்த இடத்துக்கு போவோம். இதில் கோவில், இதில் இடப்பக்கம் ஒரு ஒத்தையடி பாதை போகுது. அந்த ஒத்தையடி பாதையால் போய் வருவோம். இந்த மாதிரி ஒத்தையடி பாதைகள் ஊடாக போனால் தான் அழகான வடிவான இடங்களை பார்க்கலாம். இதுக்குள்ள ஒரு கோவில் பார்த்தீங்களா? இதுக்குள்ளே வந்ததால் ஒரு கோவிலை கண்டிருக்கிறேன். வாங்க இந்த கோவிலும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் கோவில்களை கூட காட்டுறேன்னா ஒவ்வொரு கோவில்களினுடைய சூழலும் அமைப்பும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் ரசிக்கும்படியாக இருக்குது. இந்த கோவில் சூழலை பாருங்கள், வித்தியாசமாக வடிவாக இருக்குல்ல. அருமை. கோவிலின் பேர் எனக்கு சரியாக தெரியலை. கூடுதலாக சிவன் கோவிலாக இருக்கும். அதுக்கான அடையாளம் ஒன்றையும் காணல. 100% சிவன் கோவிலாக தான் இருக்கும். அல்லது அன்னமர், வைரவர், அப்படி ஏதாவது ஒரு கோவிலாக இருக்கும். கீட்டா இதில் பார்த்தீங்களா வாய்க்கால் இருக்குது. மழை நேரங்களில் இப்படி இதுக்குள்ளால தண்ணி ஓடி வரும் போல இருக்குது. சரி, அதை போவோம். கூடுதலாக இந்த ஒத்தையடி பாதையை நம்பி வராதேங்க. இப்படி தான் வந்து திருப்பி கொண்டு போகணும். ஏன்னா நாங்கள் நினைச்சோம் இது எங்கேயாவது போய் ஒரு வீதியில் ஏறமெண்டு. ஆனால் பார்த்தா ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே வந்து நிற்குது. ஆனால் இதில் வாகனங்கள் போய் கிடக்கு. சரி, பிரதான வீதிக்கு வந்தாச்சு. அதில் இடப்பக்கம் போவோம். இன்றைய நாளில் அல்லாறு என்ற ஊரை உங்களுக்கு சுற்றி காட்டி இருக்கிறேன். இந்த ஊரை நான் சுற்றி காட்டணும் யோசிச்சது காரணம்னா, இது அண்மித்த நிறைய ஊர்களை சுற்றி காட்டும் போது அல்லாரையே தவற விட முடியாது. எனவே வந்து இந்த இடம் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். உண்மையிலேயே அல்லார நல்ல ஒரு பச்சை பசேலண்டு இருக்கிற ஊர்ன்றதை வெளிப்படையாகவே உணர முடியுது. இந்த ஊரை பார்த்த நீங்கள் இந்த ஊர் பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதை விட முக்கியமாக ஒரு வீதி இன்னும் போடப்படாமல் இருக்குது. அதில் பாசி பிடித்து போய் அதில் ஒவ்வொரு ஆண்டுமே அந்த மழை காலத்தில் நிறைய பேர் விழுந்தெழும்பி கொண்டிருக்கிறார்கள், விபத்துக்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். எனவே அதுக்கான தீர்வு விரைவில் கிடைக்கணும் என்றதை இந்த காணொளியில் பதிவு செய்து கொள்கிறேன். இப்போ இந்த காணொளியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.